ஆகா கல்யாணம் சீரியல்ல ஹால்ல உக்காந்துக்கிட்டு காயத்ரியோட வீட்டுக்காரரும், ராஜலட்சுமியோட வீட்டுக்காரரும் தன்னோட பொண்டாட்டிகள அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நிலைமையில தான் நம்ம விஜயும் மாடியிலருந்து கீழ இறங்கி வராப்ல. "என்னடா உன்னோட நிலைமையும் அதே தானா?" அப்படின்னு சொல்லி அவரும் அவங்களோட ஐக்கியமாயிடுறாப்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம சூர்யா பாதுஷாவ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லி கிச்சன நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாப்ல. இங்க வந்து பார்த்தா, இவங்க 3 பேருமே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்க மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்க போம்போது, சைட் டிஷ் வேணும் இல்லையா? சைட் டிஷ்க்கு என்ன பண்றது? அப்படின்னு தேடிட்டு இருக்கும்பொழுது, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுஷாவ எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறாப்ல. "அச்சோ! கிடைச்சிடுச்சுடா பாதுஷா" அப்படின்னு சூர்யா எடுக்க போற நேரத்துல, நம்ம விஜய் இருந்துகிட்டு, "உங்களுக்கு தான் பாதுஷாவே பிடிக்காதுல்ல, அண்ணி சொன்னாங்க. அதனால நீங்க எடுத்துக்காதீங்க" அப்படின்னு குடுக்க முடியாதுன்ட்டாப்ல. ஸோ நம்ம சூர்யாவால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் அவங்கலாம் போனதுக்கப்புறம் கிச்சன்ல இருந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வந்து கண்டுபிடிச்சு சாப்பிட போற நேரத்துல, கரெக்ட்டா நம்ம மகாவும் வந்து தடுத்துடுறாங்க. நம்ம சூர்யாவுக்கு கடைசி வரைக்கும் கை கெட்டுனது வாய் கெட்டாம போயிடுச்சே அப்படிங்கிற கத தான். பாதுஷாவ ருசி கூட பார்க்க முடியல. அந்த சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. மறுநாள் காலையில கிச்சன் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகா கிட்ட சமைக்கிறதுக்காக ஒரு மனு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மனுலாம் எனக்கு பிடிக்காது. நான் சொல்றது தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி, இங்க காயத்ரி பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டாங்க. இல்லன்னா நான் எனக்கு நானே சமைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க